ஸோ நம்ம டாக்ஸி சர்வரை AAA சர்வீஸ் கூட அட்டாச் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ டாக்ஸிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ரிமோட் மூலயமா ரவுட்டரோட கான்ஃபிகரேஷனை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ எனேபிள் ஆரம்பித்து நீங்கள் மற்ற எந்த கமாண்ட் கொடுத்தாலும் யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாத அது அக்சஸ் ஆகாது. ஸோ அதுதான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரவுட்டரை இந்த பிசியிலேருந்து அக்சஸ் பண்ண போகிறேன். எப்படி அக்சஸ் பண்ணுறதுனா டெல்நெட் மூலயமா. ஸோ அதுதான் நேற்று பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ அதனால தான் இந்த பிசிக்கு பேர் டெல்நெட் டு R1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ரவுட்டர் R1-ஐ இந்த பிசியிலேருந்து நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த பிசியோட கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே டெல்நெட், ஸோ இதுதான் டெல்நெட், அதாவது ரிமோட்டில் அந்த ரவுட்டரை அக்சஸ் பண்ணுறதுக்கான கமாண்டு இதுதான். ஸோ நம்ம அடுத்த டாபிக் டெல்நெட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டெல்நெட் ஸ்பேஸு அந்த ரவுட்டரோட ஐபி கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா அது யூசர் அக்சஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கேட்கும். ஸோ நேற்று நம்ம என்ன பண்ணிட்டோம், வேறு யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டோம். ஸோ இதில் யூசர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்மின், பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்கோ. அது வெரிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு ஓப்பன் ஆகும். நீங்களும் அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும். நம்ம கமாண்ட் டைப் பண்ணும்போது அட்மின் அண்ட் சிஸ்கோ தான் கொடுத்துருக்கோம் யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரவுட்டருக்குள்ளே போயிடுச்சு. ஸோ ரவுட்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா CLIயில் இப்படி தானே ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதில் போயிட்டு நான் எனேபிள் கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் பாஸ்வேர்டு கேட்குது, சேம் சிஸ்கோவை நான் இன்புட் கொடுக்குறேன். இப்போது குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடுக்குள்ளே வருது. ஸோ நான் அதில் கான்ஃபிகர் டெர்மினல் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு ரவுட்டருக்குள்ளே போயிடுச்சு. ஸோ நீங்கள் அடுத்த கமாண்ட் வேணும்னா டைப் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்ஃபேஸ் FA 0/0 எப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அடுத்து அந்த கமாண்டுக்குள்ளே போகும். ஸோ அதில் ஆக்சுவலி அந்த ரவுட்டரில் இந்த இன்டர்ஃபேஸே இல்லை. என்ன இன்டர்ஃபேஸ் இருக்குதுன்னு நான் பார்த்துட்டு அதை நான் கொடுக்குறேன். ரவுட்டரில் ஜிகாபிட் போர்ட்டு தான் இருக்குது. நான் வந்து FAன்னு கொடுத்துட்டேன். ஸோ நான் இப்போ இன்டர்ஃபேஸ் GIG 0/0 அப்படின்னு கொடுத்தா எனக்கு அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போகுது. இப்போ நான் ரவுட்டரை ரிமோட் மூலயமா பிசியிலேருந்து அக்சஸ் பண்ணுறேன். ஸோ நேற்று நம்ம தப்பு பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் தப்பாக கொடுத்துருக்கோம். வேறு ஒன்றுமே அதில் ப்ராப்ளம் இல்லை. வருதா? யாரெல்லாம் இந்த டயக்ராம் போட்டிருந்தீங்களோ இன்வாலின்னு வருதா? நான் வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ இதில் நம்ம கரெக்டாக யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தோம்னாக்கா இது ஓப்பன் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதை இன்னொரு விதமாக பண்ணலாம். இப்போ நம்ம ரிமோட்லேருந்தும் இது இப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து டெல்நெட் மூலியம் அக்சஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரவுட்டருக்குள்ளே போயிட்டு CLIயில் நீங்கள் டைப் பண்ணும்போது இங்கேயும் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இங்கேயும் வந்து அட்மின் சிஸ்கோ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுட்டருக்குள்ளே போகும். அப்போ தான் அப்படியே எனேபிள் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் பாஸ்வேர்டு கேட்கும். அப்பையும் சிஸ்கோ அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ அடுத்து நீங்கள் மற்ற கமாண்டை டைப் பண்ண வேண்டியதான். கான்ஃபிகர் டெர்மினல், இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்கள் ரவுட்டரை அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா நம்ம டாக்ஸிஸ் AAA கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி வைக்கும்போது நம்மளுடைய நெட்வொர்க்கில் இருக்கிற ரவுட்டரை சேஃபாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ வெளிலேருந்து ஒரு ஹேக்கர் ரவுட்டரை வந்து அக்சஸ் பண்ணுறதோ இல்லை ஹேக் பண்ணுறதோ இந்த மாதிரி நம்ம AAA கிரியேட் பண்ணுறதுனால முடியாது. ஸோ இதுவும் ஒரு சைபர் செக்யூரிட்டிக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இப்போ நம்ம பண்ணது டாக் ACS சர்வர் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இதில் இன்னொரு சர்வர் இருக்குது ரேடியஸ். ஸோ அதை நம்ம
அடுத்தது பார்ப்போம்.